நீங்கள் யார் என்று தெரிந்த பிறகு உங்களுடன் பழகுபவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்றே தெரியாத பொழுது உங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்பவர்களுக்கு பெயர்தான். எவ்வளவு நல்ல விஷயம் இந்த நட்பு, பார்க்கறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் மைண்ட் வாய்ஸ் மாறுங்களேண்டா, எப்படா நீங்க மாறுவீங்க? பெரிய லெவலுங்கிறது பணம் சம்பாதிக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது, புகழோடு இருக்கிறது, அது கிடையாது. உங்களோட ரியல் கேரக்டர் எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள். ஒரு கல்லூரியுடைய பிரின்சிபல் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள்ட்ட அவர் எவ்வளவு தன்மையா எளிமையா நட்பா அன்பா பழகினாலும் அவர் பிரின்சிபல் இமேஜ் தான். ஆனா அந்த பிரின்சிபலுக்கு எந்த இமேஜும் இல்லாதப்ப ஒரு நட்போட்டம் கூட இருக்குல்ல. நான் ஒன்னு சொல்லவா, நீங்கள் யார் என்று தெரிந்த பிறகு உங்களுடன் பழகுபவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இரண்டாம் கட்டத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் யார் என்றே தெரியாத பொழுது உங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்பவர்களுக்கு பெயர்தான் உண்மையான நண்பர்கள் என்பதை புரிந்து கொள்ளும். எவ்வளவு அன்பா, எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு நல்ல விஷயம் இந்த நட்பு, பார்க்கறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பிரின்சிபல் அப்படி சொன்னோன்னே விசில் அடிச்சு கை தட்டாங்களா? கோவிநாத் சாரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம், ஹெச்ஓடி சார் சுந்தரம் சார், கரெக்டா, ப்ளூ ஷர்ட் ஃபுல் ஸ்லீவ், அவரு இன்னும் திருந்தல. அவரு மைண்ட் வாய்ஸ் மாறுங்களேண்டா, எப்படா நீங்க மாறுவீங்க? பின்னாடி இருந்தவங்க, நாங்க ஏன் மாறணும், நாங்க அப்படியே தான் இருப்போம், நீங்க அப்படியே இருக்க. பாரு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. அப்புறம் சார் ஒருத்தர் சொன்னாரு, அவங்க அப்பாவோட பிசினஸ் எடுத்து பண்றாருன்னு சொல்லி அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு. அண்ணன் முன்னாடி வந்து பேராசிரியர், உங்க பாடம் எடுத்த ஆசிரியர் ஆன எல்லாம் பாருங்க, அவ்வளவு பெரிய உருவத்தை எங்க பயமுறுத்துறீங்க? பின்னால் வந்து எந்திராங்கிறார், அவர் எந்திரிக்கிறார் பதறி. இதெல்லாம் நட்புல தான் பண்ண முடியும், யோசிச்சு பாருங்களேன். இப்ப அவர் பிசினஸ் பண்றாரு, அவருக்கு எல்லாம் பல பேர் வேலை பார்ப்பாங்க, அவரை பார்த்தா நடுக்கிற ஆளுங்க இருப்பாங்க, ஆனா இவர் நடுக்கிற ஆளா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. அதுதான் உட்காருங்க. அவங்க வந்து அங்கிருந்து வந்து ப்ரொஃபசர் சார் சொன்னா அவங்களை கூப்பிடுறாங்க, அவங்க ரெண்டு பேரும், ஞாபகம் இருக்காயா என்ன அப்படின்னு கேட்கிறாரு சார். எப்படி சார் மறப்பேன்? உண்மையிலேயே அலுமினி மீட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல பெரிய லெவல்ல இருப்பீங்க, அவங்க இடத்துல இருப்பீங்க. பெரிய லெவலுங்கிறது பணம் சம்பாதிக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது, புகழோடு இருக்கிறது, அது கிடையாது. நீங்க எந்த இடத்துல நியாயமா இருக்கீங்களோ அந்த இடமே உங்களை பொறுத்தவரை பெரிய இடம். அவ்வளவுதான். எல்லாம் ஒரு இடத்துல இருப்பீங்கல்ல, ஆனா உங்களோட ரியல் கேரக்டர் எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள் உங்க நண்பன் தான். இப்ப கோபிநாத் சாருக்கு அதான் பயமே. ஐயோ, நான் இங்கேயே படிச்சு இங்கேயே பிரின்சிபல் ஆனது ரொம்ப பெருமைப்பட்டேன் சார் என்ற சொல்றாரு. அவர் கேபின்ல இங்கேயே படிச்சு இங்கேயே பிரின்சிபல் ஆன அவரு மோகன் சார் ஃபர்ஸ்ட் வந்தாரு, முதல்ல நிறுவனம் ஆரம்பிச்சோன்னு உள்ள இந்த நபர் அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு, ஃபர்ஸ்ட் சார் அவ்வளவு சந்தோஷம் சார், இங்கேயே படிச்சு இங்கேயே சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல போய் சேர்ந்தேன், குழந்தைங்க சேர்த்து விட்டு இன்னைக்கு பாருங்க இங்கேயே பிரின்சிபல் ஆயிட்டேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சார். ஆனா இந்த நாளை நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு சாருங்கிறேன். ஏன்னா நண்பர்கள். ஏன் நான் ஸ்டேஜ் ஏறனோட கீழ இருந்து ஒருத்தர் சத்தம் போட்டார், நான் எல்லாத்தையும் கவனிப்பேன் என்ற எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்படிங்க இவ்வளவு காமெடி எடுக்கிறீங்க, எப்படிங்க இவ்வளவு பேசுறீங்கன்னு. நான் எல்லாத்தையும் நல்லா கவனிப்பேன். எந்த மனிதன் அதிகம் கவனிக்கிறானோ அந்த மனிதனால் தான் தெளிவாக பேச முடியும் என்பது என்னுடைய கணிப்பு. மேல ஏறனோட கீழ இருந்து கோபிநாத் சார் பேட்ச்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கத்துறாரு, ஸ்டூடெண்ட் எல்லாம் மேல ஏறக்கூடாது. யார் சொன்னது? நீங்க கரெக்டா நான் கவனிச்சேன். அவரு ஃபர்ஸ்ட் விக்கெட் விடமாட்டாங்க போல இருக்கே சார் என்ன அப்படி சிரிக்க. போட்டோ எடுக்கிறவரு இவருக்கு இவரோட ஃப்ரெண்டா, போட்டோ எடுத்தவரு இவருக்கு பாருங்க, இவர் எப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டிருக்காரு. அவர் சொல்றாரு ரெடி அப்படின்னு சொல்லுவாராம், ஒரு கோட் வேர்டாம். யாருக்கு? இருக்கட்டும் சார், ரெடி அப்படிங்கிறது கோட் வேர்டா, ஏன்னா நிறைய பேருக்கு பயன்படும். அந்த கோட் வேர்ட் சொன்னா இவர் வந்து டம்மியை டக் பண்ணி பாராம், போட்டோ எடுத்தோட ரிலீஸ் பண்ணிடுவாராம். அவர் சொல்றாரு இன்னைக்கு ரெடி சொல்லாமே எடுக்கிறான்.
ஏங்க எப்படிங்க எப்படி ஒரு பிரின்சிபல் இருக்க முடியும்? என்ன 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 வந்து நீ காலையில நேத்து தூத்துக்குடியில இங்க பாருங்க, ஆஹா அவன் செல்ஃபி எடுக்கிறானா என்ன எடுக்கிறானான்னு தெரியல. என்னதான் எடுக்கிறியாடா செல்லம்? சரி ஒன்னு நீ எடுத்துக்கிறியா, ஏதோ ஒன்னு எடுத்துக்கோ. ஏன்னா சில சமயம் இப்படி ஏமாந்துருவோம். அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம், அன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல போறேன், 4 பேர் வேகமா ஓடி வந்து சார் 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 அப்படின்னாங்க. நம்ம ஆர்டிஸ்டோட அல்ப புத்தி போகுமா? சரி ரசிகர்கள் இங்கேயும் போட்டோ கேட்கறாங்க போல இருக்குன்னு கொடுங்க. என்ன 4 பேர் போய் எடுத்து அந்த சைடு நின்றுட்டு எடுங்கிறான். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தம்பி அவன் ஏதாவது எடுத்து அவன் டேக் பண்ணிப்பான் போல இருக்கு அப்புறமா டைம் இருக்கிறப்ப. ஏன்னா காலையில நேற்று தூத்துக்குடியில ஸ்பிக்ல ப்ரோக்ராம், அதை முடிச்சுட்டு தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து பை ட்ரெயின் வரேன். காலையில 5:10 வரணும், 5:25 ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. செங்கோட்டுவேல் சார் என்ன ரிசீவ் பண்ண வந்திருந்தாரு. கூட வந்து தேங்க்யூ சார், ஏன் சார் காலையில அலையறீங்க? என்ன அப்படிலாம் இல்ல சார், வீடு பக்கம்னாப்ல. அது சொல்லாம என்ன ரிசீவ் பண்ணிருக்கலாம். நீங்களா சிரிக்கிறீங்க சார், நான் பட்டா நான் அப்பதான் நினைச்சேன் எல்லாருமே நகைச்சுவையா இருப்பாங்க போல இருக்கீங்க. அல்டிமேட் பிசிக்கல் டைரக்டர் முருகன் சார், அந்த மனுஷன் காலங்காத்தால எந்திரிச்சு என்ன 5 மணிக்கு பிக்கப் பண்ண வரணும்ல, அதனால அவரு 4:10 4:20 அலாரம் வச்சிருக்காரு. யாரு என்ன பிக்கப் பண்ண வர்றதுக்கு? அவருக்கு 3 அலாரம். இவரு யாரு? உங்க நண்பர் பிரின்சிபல் பிசிக்கல் டைரக்டர் நம்பாம 3:50 4 மணிக்கு இவர் அலாரம் வச்சிருக்காரு. 3:50 அலாரம் வச்சு இவருக்கு அடிச்சு கிளம்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு 4:10 நான் அலாரம் வச்சிருக்கேன். இவர் சொல்லியிருக்காரு உன்னை நம்ப மாட்டேன், இப்பயே கிளம்பு. பாருங்களேன், என்ன நான் ஒரு படமா ஒரு சினிமாவில் சீனாவே எடுக்கலாம். அதை கிளம்பி வந்துட்டாரு, ரிசீவ் பண்ணிட்டாரு, என்ன ஹோட்டல்ல விட்டாச்சு, மறுபடியும் ரிசீவ் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டாங்க. அவரை ஒருத்தர் அறிமுகப்படுத்துறப்ப எப்படி அறிமுகப்படுத்தணும்? நல்லபடியா என்னெல்லாம் சில பேர் அறிமுகப்படுத்துவாங்க. இப்ப நல்லா அறிமுகப்படுத்தினாங்க. என்ன அறிமுகப்படுத்தும் போது அவ்வளவு அழகா அறிமுகப்படுத்தினாங்க. பிரின்சிபல் சாரை பார்த்தேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க சார், பாதியில் நிப்பாட்ட முடியாது, அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க, அதை அவங்க படிக்கட்டும். எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்தினாங்க. நீங்க பெருசா கைத்தட்டல, நான் வருத்தப்படல. அது பொதுவா தமிழ்நாட்டில் அடுத்தவனை பாராட்டினாலே நமக்கு பிடிக்காது, எனக்கு தெரியாது. அதனால நான் ஒன்னும் வருத்தப்படலன்னு வச்சுங்க. சில பேர் அறிமுகப்படுத்துறப்ப சார் பிரமாதமா அறிமுகப்படுத்துவாங்க. நம்ம அடுத்ததா ஈரோடு மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கரெக்ட் தானே அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஈரோடு மகேஷ் தானே? ஆமா சார். நான் என்ன பண்றது, பேச கூப்பிட்டாங்களே. ஆமா. அப்புறம் எந்த டிவியில வருவீங்க? என்கிட்ட நான் எந்திரிச்சு சாம்சங், எல்ஜி, சோனி எல்லா டிவிலையும் வருவீங்க. இல்ல சார், எதுல ப்ரோக்ராம் பண்றீங்க? அதாவது அறிமுகப்படுத்துறப்பே பயோடேட்டாவை நம்மகிட்ட வாங்கி அறிமுகப்படுத்து, இப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா இவர் அறிமுகப்படுத்துறாரு பிடி சார, பிசிக்கல் டைரக்டர் சார. நீங்க ஆனா நான் உண்மையிலேயே சொல்றேன், இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா போட்டோம்னா தமிழ் சினிமால ஒரு அருமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிடைச்சிருவார் சார். மிக சில வருஷத்துல நான் வந்துருவேன், நிச்சயமா உங்களை பயன்படுத்திக்கிறேன். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வரணும், அப்பதான் லைவ்ல இருப்பீங்க நீங்க. அவர் பிசிக்கல் டைரக்டர் சார், அருமையான பிசிக்கல் டைரக்டர் சார் அப்படின்னாரா? நான் சொன்னேன் ஆமா சார், காலையிலே வந்து அவ்வளவு ஸ்வீட்டா என்ன ரிசீவ் பண்ணி பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். கிரிக்கெட் விளையாடுறப்பல பேட்டே அழுக்காகாதுங்கிறார். பேட் அழுக்காயிரும், பால் படாதான், பால் அழுக்காயிரும், கிரவுண்ட்லயே படாதான். இது முதல் இன்ட்ரோடக்ஷன். ரெண்டாவது சார் எப்படி பாத்தீங்களா, ஃபிட்டா இருக்காப்ல, அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுவார், வேர்க்கவே வேர்க்காது. ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்துற ஸ்டைலாங்க அது. அவரு யார்? பிசிக்கல் டைரக்டர். இதுக்கு மேல எந்த அறிமுகமும் தேவையில்லை சார். ஏன்னா வந்ததுல இருந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ என் குடும்பத்துல ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு ஃபீல். அவ்வளவு கலகல கலகலகலன்னு எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா
நாங்க வந்துட்டோம், அங்க உட்கார்ந்து இருந்தோம். நான் கேட்டேன், சார் ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க, அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து எனக்கு ஒரு பஞ்சு, பிரின்சிபல் சார், இப்ப நாம போனா மதிக்க மாட்டாங்க, எதுக்கு என்ன கூப்பிடணும்? அதாவது கொஞ்சம் நெஞ்சம் அவமானம் இல்ல சார். காலையில இருந்து அவர் வீடு பக்கத்துல இருந்து ரிசீவ் பண்ண வரேங்கிறாரு, இவர் இப்ப போகாதீங்க மதிக்க மாட்டோங்கிறாரு. பீடி மாறி மாறி அவ்வளவு கலகலன்னு இருந்துச்சு எனக்கு. உண்மையில இந்த சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மகேஷா இருந்த நானு மயிலாடுதுறை போய் அங்க இருக்கிற தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில யூஜி பண்ணி, என்னோட யூஜி மேட்ஸ், என் உடன் படித்த நண்பர்களாலும் தோழிகளாலும் மட்டும்தான் மகேஷாக இருந்த நான் இன்றைக்கு ஈரோடு மகேஷாக அடையாளம் காணப்பட்டேன் என்று சொல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை.